சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வரலாறு படைக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகஸ்ட் 7ஆம் தேதி பிரச்சாரம் செய்ய உள்ளார். இதற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொள்வதற்காக அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, சிவகாசி தொகுதியில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வரலாறு படைக்க வேண்டும் என கட்சியினரை வலியுறுத்தினார். திமுகவினர் எதையும் செய்து வெற்றி பெறலாம் என நினைப்பவர்கள் என விமர்சித்த ராஜேந்திர பாலாஜி, ஜனநாயக வழியில் அதிமுக வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். கூட்டத்தில் பங்கேற்ற கட்சியினர் அனைவருக்கும் ராஜேந்திர பாலாஜி சார்பில் அசைவ விருந்து அளிக்கப்பட்டது. இந்த கட்சி வலுவாக சொன்னால் நாம் எதிர்ப்பது சின்ன கட்சி கிடையாது. பல சித்தி வேலைகள் செய்யக்கூடிய கட்சி திமுக. அதுவும் ஸ்டாலின் தலைமையில் உள்ள திமுக எதையும் செய்து வெற்றி பெற நினைப்பார்கள். அதையெல்லாம் முறியடித்து ஜனநாயக ரீதியாக மக்களை சந்தித்து மக்கள் ஆதரவு தயாராக இருக்கிறார்கள். அந்த ஆதரவை சரியாக நாம் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும். சிவகாசி தொகுதியிலே அதிமுக 50,000 ஓட்டுக்கு அதிகமான வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வரலாற்றை